நீங்கள் ஒரு வேளை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து என் அப்பா அம்மாட்ட காசு கேட்காம நானே சம்பாரிச்சு என் லைஃப்பை சப்போர்ட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இந்த வீடியோவில் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், இல்லை நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருந்தால் கூட எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நானும் உங்களை மாதிரி சிஎஸ்சி படித்து ஆன் கேம்பஸில் 2 ஆஃபர், ஆஃப் கேம்பஸில் 4 ஆஃபர் கிராக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பெரிய விஷயமா ப்ரோ, ரொம்ப கம்மியாக தான் கிராக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. ஏன்னா நான் இதெல்லாம் கிராக் பண்ணது வேலை செய்கிறக்காக, கிராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறக்காக இல்லை. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ்பெஷலி இஃப் யூ இன் யோர் 3rd இயர் ஆர் யோர் 4th இயர் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சரக்கு, தம்மு, ரிலேஷன்ஷிப் இது எதுக்குமே டைம் கொடுக்கக்கூடாது. லைஃப் இஸ் யோலோன்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் டான்ஸ் ஆடிடும். ஸோ லெட் தட் சிங்க் இன். நீங்கள் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட்லலாம் புரிய இருந்தீங்கன்னா வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ இதுவே ஒரு $1 million ஸ்கில் தான். அதை ஃபஸ்ட்டு மண்டையில் ஏற்றிக்கோங்க. இல்லை ப்ரோ ஏஐலாம் வந்துடுச்சு, ஜாப் மார்க்கெட்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பதறது கரெக்டு தான். பட் உலகமே பதறிட்டு தான் இருக்குது. ஆனால் வேலை கிடைக்குதோ இல்லையோ அந்த வேலைக்காக நம்ம ரெடி ஆகிறது, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ தலை தோனி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், இட்ஸ் த ரிசல்ட் தட் மேக்ஸ் யூ ஆன்ஷியஸ். ஜஸ்ட் ஃபாலோ த ரைட் ப்ராசஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபால் இன் யுவர் லேப். ஸோ ஃபஸ்ட்டு ஆன் கேம்பஸ் பற்றி பார்ப்போம். ஆன் கேம்பஸ்க்கும் ஆஃப் கேம்பஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆன் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் உங்களை தேடி வருவாங்க. ஆஃப் கேம்பஸில் நீங்கள் கம்பெனிஸை தேடி போவீங்க. ஸோ இது ரெண்டுக்குமே பெரிய ஒரு ஃப்ரேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆன் கேம்பஸில் உங்கள் கூட இருக்கிற ஒரு 1000 பேர் தான் உங்களுக்கு காம்படிஷனாக இருப்பாங்க. ஆனால் ஆஃப் கேம்பஸில் ஒரு 1,00,000 பேர் இல்லை அதுக்கும் மேலே கூட உங்களுக்கு காம்படிஷனாக இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன் கேம்பஸில் ஃபோக்கஸ் அதிகமாக வைங்க. சிஎஸ்சி பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 ஸ்டெப்பு தான். ஒன்று கோடிங் ரவுண்டு, இன்னும் இன்டர்வியூஸ். கோடிங் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட், அதாவது லீட் கோட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் 400 கோடிங் கொஷின்ஸ் வெவ்வேறு பேட்டர்னில் நீங்கள் சால்வ் பண்ணால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஒரு கொஷினை 30 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண பாருங்கள். ஒரு வேளை சால்வ் பண்ண முடியலன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சரை படித்து புரிஞ்சு அந்த லாஜிக்கை புரிஞ்சு அடுத்த வாரம் மார்க் பண்ணி வச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் வெப்சைட் 400 கொஷின்ஸ், ஒரு நாளைக்கு 5 கொஷின் மினிமம் சால்வ் பண்ணி பாருங்கள். 700-800 கொஷின்ஸில் சால்வ் பண்ணிங்கன்னா உலகத்துக்கு இருக்கிற எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் கிராக் பண்ணிடலாம். இட்ஸ் தட் சிம்பிள். இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா அதுதான் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடாதது ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது, காப்பி அடிக்கிறது, ஜிட்டப்பில் ஏதாச்சும் ஒரு ரெப்போஸை காப்பி அடித்து அதை உங்கள் ப்ராஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது. இது எதுவுமே இப்போ பண்ணக்கூடாது. ஏன்னா இன்டர்வியூவர்ஸ் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது உங்கள் கோடிங் ஸ்கில் வச்சு நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனோட ப்ராப்ளம், இல்லை உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பொதுவாக இருக்கிற ஒரு ப்ராப்ளமை எப்படி நீங்கள் உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட எய்ம். அது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. த ஒன்லி திங் தே வாண்ட் டு see is that you have actually solved a problem in real life that real people are facing with your skill. அவ்வளோதான். அது இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் என் காலேஜில் பண்ண ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் தான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ஸ். அந்த காலத்துலேயே நிறையா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸில் இருந்தது. பட் நான் அதில் டைம் சேவ் பண்ணுற மாதிரி, நான் கோமாலேயே கடந்தாலும் எக்ஸ்பென்சஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இதனாலேயே என் இன்டர்வியூவர் அவர் காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதில் ரிலேட் ஆகி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லைட்டாக இம்ப்ரெஸ் ஆனார். ஸோ உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் அதை கோடிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சிம்பிள். அது எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் எங்கே அப்ளை பண்ணாலும் இந்த 2 ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம் சிஎஸ்சி இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஆன் கேம்பஸில் எந்த ஆஃபருமே கிடைக்கல, இல்லை அப்படியே கிடைச்சாலும் ஆஃப் கேம்பஸில் இன்னும் பெட்டர் ஆஃபர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப் கேம்பஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு 10 வெப்சைட்ஸ் கீழே ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, நீங்கள் ஆஃப் கேம்பஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த கம்பெனி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எத்தனை கம்பெனி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ வால்யூம் அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஆஃப் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பர்ஃபெக்டான ஸ்கில், பர்ஃபெக்டான ரெஸ்யூம், பர்ஃபெக்டான ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் வால்யூம் தான் மெயின். ஒரு வேளை நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிலையும் அப்ளை பண்ணி எந்த கம்பெனிலையும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஸ்கில்டான கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தும் நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா
அதுக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது. இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் சொல்யூஷன். ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். ஸோ until next time, peace.